அம்மா குழந்தை அதுகிட்ட என்ன இருக்குது இவ்வளவு அநியாயம் பண்றானுங்க. இப்படி எல்லாம் வெறி பூச்சுன்னு திரியிறாங்க. காசு கொடுத்தா எவ்வளவு பொம்பளைங்க செல்லுலயே எவ்வளவு எப்படி எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் அந்த நாய்ங்க போறத விட்டு குழந்தை கிட்ட போய் என்ன தவணும் நாய்ங்க பாத்துச்சுங்க. உடனே செத்துறக்கூடாது. அவன் ஒரு 3 நாள் 4 நாள் வச்சு கத்தி வச்சு உடம்ப டருன்னு அறுக்கணும். அறுத்து அவன் ஆண் உறுப்பை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணாலும் அவன் உடனே சாகக்கூடாது. ஒரு 2-3 நாள் வேதனைப்பட்டு தான் சாகணும். எந்த இதுல தப்பு பண்ணாங்களோ அந்த ஆண் உறுப்பையே அறுக்கணும்ன்ற அதை எங்ககிட்டயே விட்டாலே நாங்களே எல்லாத்தையும் அறுத்து கொடுத்துருப்போம். ஸ்டாலின் ஆட்சி நடத்தினார், அப்ப எதுவுமே நடக்கலையா? இதை விட 1000 மடங்கு நடந்தது. அவர் வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. போன 9ஆம் தேதி 8ஆம் தேதி பதவி அவர் உக்காந்து சரி பண்ணுவாரு. அவனை 2 பேருமே ஓட விட்டு சூட் பண்ண சொன்னா நான் பண்ணிடுவேன். அவங்க வீட்டு பொம்மைங்களை வச்சு அவனை சாவடிக்கணும். வேற யாரும் வரக்கூடாது. அவனோட பொண்ணு அவன் பொண்டாட்டி வச்சு அவனை சாவடிக்கணும். அந்த மாதிரி அது கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். பொதுமக்கள்லாம் பார்க்க அவர் ஆட்சியில தானே ஏன் நடக்குது? அவர் ஆட்சியில தான் எவ்வளவு நடந்திருக்கு. அவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்க? அவர் சாட்டு வருது ஏன்னு கல்யாணப்பட்டியே காலி பண்ணி போய்கிறாருல. இப்ப அவருக்கு எத்தனை வருஷம் ஆண்டாரு. இப்ப எனக்கு ஆத்திரம் இருக்காதா? நம்ம இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இன்னைக்கு நம்ம இதுதான் வந்துட்டோமே. ஒரு நடிகர் விஜய் வந்து இதுல உக்காண்டாரு, அவனுக்கு ஒரு போறாம. அதனால இல்லாததை போய் சொல்ல வேண்டியதா வரும். அவங்களுக்கு எந்த இது கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. சிஎம்ல ஏறிட்டாரு, அவர் எப்படி நம்ம வழி கூட வைக்கலாம் அப்படின்னு எதுக்கும் அவர் அசர்ற ஆளே இல்ல. நாங்களும் அசர விட மாட்டோம். இவ்வளவு தொழில் பண்ணி சிஎம் சீட்ல உட்கார வச்சு எங்களுக்கு அதுக்கேற்ற இதுவும் நாங்க எங்களுக்கு பண்ண தெரியும். சரிங்களா? கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்ட 2 குற்றவாளிகளுக்கு எது போல தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? உடனே செத்துறக்கூடாது. அவன் ஒரு 3 நாள் 4 நாள் வச்சு கத்தி வச்சு உடம்ப டருன்னு அறுக்கணும். அறுத்து அவன் ஆண் உறுப்பை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணாலும் அவன் உடனே சாகக்கூடாது. ஒரு 2-3 நாள் வேதனைப்பட்டு தான் சாகணும். அந்த 10 குழந்தைக்கு அதுக்கு என்ன தெரியும்? அவனும் ஒரு தாய் கிட்ட தானே பிறந்திருப்பான். அவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். பொம்பளை பிள்ளைங்க இவ்வளவு வெறிவகாரன்னு அப்படி போக வேண்டியது தானே. அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அழதாங்க வருது அதெல்லாம் நினைச்சா. இது போல குற்றச்சம்பவம் நடக்க என்னமா காரணம்? காம வெறியும் போதை 2மே தான். அதெல்லாம் நிறைய அந்த கெஞ்சா அது இதுன்னு விக்கிறாங்கல்ல, அதெல்லாம் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பண்றது, யார்கிட்ட போறது, எவங்கிட்ட போறதுன்னு ஒரு 80 வயசு கிளவி விட மாட்டாங்க, சின்ன குழந்தைய விட மாட்டாங்க, பெத்த அம்மாவே இப்பெல்லாம் விட மாட்டானுங்களா. அந்த மாதிரி வெறி விகாரம் பிடிச்சி இருக்கிறானுங்க. அவ்வளவும் அந்த போதை மருந்து இதுதான். இப்போ டிவி காட்சி பொறுப்பேற்ற 2 வாரத்துல 29 கொலைகள் 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்தாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டி இருக்காரு. இவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. இவனுங்க வெறி விகாரத்துக்கு பண்ண அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? அவர் இப்பதான் வந்திருக்காரு, 10 நாள் தான் ஆகுது. அவர் இனிமேதான் ஒன்னொன்னையும் அவர் கட்டுப்படுத்த முடியும். உடனே அவர் மேலயும் குறை சொல்ல முடியாது, இவங்க மேலயும் குறை சொல்ல முடியாது. இவங்க ஆணு அகம்பாவம் எடுத்து ஒன்னொன்னும் பண்றானுங்க. திமுக ஆட்சியில குற்றச்சம்பவம் நடக்கவே இல்லையா? உதயநிதி அப்பயும் தான் நடந்தது, இப்பயும் தான் நடக்குது. எப்ப நடக்காம இருக்குது? அதுக்கு முன்னையும் தான் நடந்துனே இருந்து. நடக்காம இருந்துட்டா யார் மேலயும் குற்றம் சொல்லலாம். எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் பண்ணுவானுங்க. அதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தா பண்ண மாட்டாங்க. கொஞ்சமாச்சும் பயம் வரணும். சவுதி அரேபியா போல மரண தண்டனை போல. ஆமா, மரண தண்டனையை உடனே கொடுத்துடக்கூடாது. ஒரு 3 நாள் நல்லா அவங்க வேதனை படணும். அந்த வேதனை படுறத பார்த்து இன்னொருத்தவங்க திருந்தணும், இதை செய்யக்கூடாது. அந்த எதனால அவனுங்க அப்படி பண்ணானுங்கன்னா அந்த இடமே இல்லாத அடுத்து கீழே போட்டுருணும். அதான் செய்யணும். இல்லையா பொதுமக்கள் கிட்ட குத்தம் அவனும் என்ன வேணா செய்யட்டும். இதே மாதிரி பண்ணினே போனா அப்புறம் இதுக்கு என்னதான்ப்பா முடிவு? அவனுங்களை ஏதாவது பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். அப்பதான் அவன் இருக்கிறவங்க பார்த்து இருந்தும் செய்ய மாட்டானு. அவன் பெத்தாதான் பிள்ளையா, அது அம்மா குழந்தை அதுகிட்ட என்ன இருக்குது இவ்வளவு அநியாயம் பண்றானுங்க. இப்படி எல்லாம் வெறி பூச்சுன்னு திரியிறாங்க. காசு கொடுத்தா எவ்வளவு பொம்பளைங்க செல்லுலயே எவ்வளவு எப்படி எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் அந்த நாய்ங்க போறத விட்டு குழந்தை கிட்ட போய் என்ன தவணும் நாய்ங்க பாத்துச்சுங்க. அந்த குழந்தை கிட்ட போய் இவ்வளவு கொடூரம் பண்ணி அது இடுப்பு எலும்பை உடச்சி கழுத்தை உடச்சி இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிறானுங்க. அவனுங்களாம் சும்மா விடக்கூடாது. நல்ல கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். இது போல குற்றச்சம்பவம் நடக்க என்ன காரணமா? போதையா இல்ல வேற எதனா காரணமா? போதையா தான் இருக்கும். போதையாலதான் அப்படி அதை போதையெல்லாம் தடுத்துட்டா இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. இப்போ டிவி காட்சி பொறுப்பேற்ற இந்த 2 வாரத்துல 29 கொலை 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அதெல்லாம் அவங்க ஆட்சியில தான் நடந்தது. இதுக்கு ஆட்சி இதெல்லாம் கிடையாது. பொதுவாவே இயல்பா நடக்கிறது தான். தண்டனை கடுமையான இப்படியாப்பட்ட தப்புங்க நடக்காது. இதுக்கு ஆட்சியோ எந்த ஆட்சியும் தான் அவங்க ஆட்சியிலே நடந்ததுதான் இப்பவும் நடக்குதுன்னா அது வந்து இருக்கிறவங்க எல்லாம் அது குறை சொல்ல முடியாது. தண்டனை கடுமையானா இந்த மாதிரி தப்புங்க குறையும், அதான் சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. இல்லையா நடு ரோட்ல வச்சு கொளுத்துங்க, அவ்வளவுதான். அவங்க எது இதுல தப்பு பண்ணாங்க சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. எந்த இதுல தப்பு பண்ணாங்களோ அந்த ஆண் உறுப்பையே அறுக்கணும்ன்ற அதை எங்ககிட்டயே விட்டாலே நாங்களே எல்லாத்தையும் அறுத்து கொடுத்தோம். அவனுங்க எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. ஆயுள் தண்டனையும் அவனுக்கு கொடுக்க கூடாது. அவனுடைய உறுப்பி ஆண் உறுப்பியா அறுத்து போடணும். இது போல குற்றச்சம்பவம் நடக்க என்ன காரணம்? போதையால வேற எதனா காரணம்? போதை தாங்க காரணம். போதை தான். போதை இருக்க வச்சுதான்
அவனுங்க என்ன இது பண்றானுங்களே இதுவாகாம போகுது. போதைப் பொருளை ஒழுங்கா நம்ம அழிச்சோன்னா அதுக்கேத்த மாதிரி இங்க பிள்ளைங்களாம் நல்லாவும் இருக்கும். பெரியவங்க சின்னவங்க வயசானவனுங்க நான் இந்த குடிகாரனுங்க இந்த கெஞ்சா அடிக்கிறவங்க இது மாதிரி ஆளுங்க தான் இது மாதிரி தப்புங்க செயலுங்க பண்றாங்க. அதனால அதுக்கு தகுந்த தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும். அவனுங்க லைஃப்ல இன்னொன்னு ஒருத்தர் அந்த தப்பு பண்றதுக்கே பயப்படணும். அப்படி ஒரு தண்டனை நம்ம கொடுக்கணும். இந்த டிவி காட்சி பொறுப்பேற்ற இந்த 2 வாரத்துல 29 கொலை 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அவரா போய் சிஎம் போய் பண்ணுன்னு சொல்றாரு. அவனுங்க வெறியில அவனுங்க பண்றானுங்க. இதே அவரு இருக்கிறப்போ அது மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லையா, இல்ல தடுத்து நிறுத்தினாராம். இப்பதானே வந்திருக்காரு. இப்ப கொஞ்சம் கடைங்களை ஒயின் ஷாப் கடைங்களை மூடி வச்சாரு. என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாத்தையும் ஸ்டெப் எடுத்துன்னு தான் இருக்கிறாரு. அவரே குற்றம். இவருக்கு எப்ப பார்த்தாலும் அவர் குற்றம் சொல்ற வேலையே பெரிய வேலை. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. இது மனுஷனா பார்த்து எல்லாமே பண்ணின்னு வர காரியம். போதை பொருள் பண்றதுனால இது அடிக்கிறதுனால இந்த கெஞ்சா பழக்கம் இருக்கிறதுனால இது மாதிரி பண்ணின்னு வரானுங்க. இதுக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. இந்த குற்றச்சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றாங்களா எதிர்கட்சிலாம்? அவங்களுக்கு எந்த இது கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. சிஎம்ல ஏறிட்டாரு, அவர் எப்படி நம்ம வழி கூட வைக்கலாம் அப்படின்னு. எதுக்கும் அவர் அசர்ற ஆளே இல்ல, நாங்களும் அசர விட மாட்டோம். இவ்வளவு தொழுவு பண்ணி சிஎம் சீட்ல உட்கார வச்சு எங்களுக்கு அதுக்கேற்ற இதுவும் நாங்க எங்களுக்கு பண்ண தெரியும். சரிங்களா? நான் அவங்க ஆட்சி இருக்கிறப்பனா இது மாதிரி பாலியல் கொலைலாம் நடக்காம தான் போயிடுச்சா? கெஞ்சாலாம் இவங்க ஒழிச்சாங்களா? இல்ல ஒயின் ஷாப் தான் மூட வச்சாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. இவர் கட்சியில உக்காந்து எத்தனை மாசத்துல 1 மாசம் ஆயிருக்குமா? 1 மாசம் கூட இல்லைங்க. அப்படி இருந்தா அவர் எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு தான் வர்றாரு. நாங்க பாத்துட்டு தான் வரோம், கேட்டுட்டு தான் வரோம். இன்னும் அவர் இந்த 5 வருஷத்துல கட்சியில உக்காந்தாருன்னா கண்டிப்பா அவர் எல்லாமே பண்ணுவார். இந்த இடத்தையே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவார். குழந்தை இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிறானுங்கன்னா அவங்களை கண்டமா வெட்டி போட்டு சாவு அடிக்கணும். அவனுங்களை 2-3 நாளைக்கு வச்சு சாவு அடிக்கணும். இவ்வளவு அநியாயம் குழந்தை பண்ணலாமா ஐயா? எல்லா ஆட்சியும் தான் நடக்குது. தண்டனை எங்க இருந்து கொடுக்குறாங்க? கொடுக்காத்தால தானே இவ்வளவு அநியாயம் பண்றாங்க. அவனும் தாய் ஒருத்தர் அக்கா தங்கச்சி கூட பிறந்து இவ்வளவு அநியாயம் பண்றானுங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்குது? இந்த போதை மாத்திரை அது இதுன்னு விற்கிறதுனாலதான் அதையும் ஒழிக்க மாட்டாங்க. இது மாதிரி பண்றவங்களுக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இது வருஷம் அப்பப்ப நடந்துதான் இருக்கு. நடந்ததுக்கு உலகம் முழுவதும் தெரியற அளவுக்கு அவனுங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் ஒவ்வொரு சின்ன விஷயம் பண்ணா கூட ஒரு இது கொடுக்கணும். இது மாதிரி பண்ணி சாவு அடிக்கணும். அப்ப அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதா? அப்படியே கவனம் விட்டுலாமா? அதனாலதான் அவனுக்கு சர்வசாதாரணம் பண்றானுங்க. இது போல குற்றச்சம்பவம் நடக்க என்ன காரணம்? போதையா இல்ல வேற எதனா காரணமா? ஐயா போதை தான் ஐயா மெயின். இப்ப மாத்திரை ஊசி அது இதெல்லாம் போடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க கிட்ட எல்லாம் இருக்குது ஐயா. அப்ப ஏன் அதுங்க கிட்ட எல்லாம் இருக்குது? பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதுங்கெல்லாம் அந்த மாதிரி வழிக்கு ஆயிடுதுங்க. அதனால ஒரு உயிரை சாவடிக்க முடியுமா? பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஐயா. கொடுங்க ஐயா. தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல ஐயா. அவங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? நாங்கன்னா அவங்க எத்தனை வயசு இருக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கொடுக்கணும் தண்டனை. மக்களுங்க கொடுக்க சொல்றது அவங்களுக்கும் கொஞ்சம் யோசனை இருக்கணும். கொடுக்கட்டும். அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். இப்ப இந்த டிவி காட்சி பொறுப்பேற்ற 2 வாரத்துல 29 கொலை 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் ஆட்சியில தானே ஐயா நடக்குது. அவர் ஆட்சியில தான் எவ்வளவு நடந்திருக்கு. அவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்க? மக்களுங்க பார்த்து ஐயோ இவனுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையே. இப்ப உட்காந்து ஒரு 20 நாள் ஆகல இவருக்கிட்ட இது பண்றாங்களா? அவர் ஆட்சியில தான் நடந்திருக்கு. அவங்க கையை அந்த விரல்களை வெட்டிட்டா சந்தோஷமா உண்மையாவே சொல்றேன். அந்த மாதிரி அடுத்தவங்களே செய்யக்கூடாது. இப்ப அவர் 1 மாசம் ஆகுது. இப்படி இருக்கா அப்படி இருக்கா சொல்றால, பேட்டியில சொல்றால. அது எப்படி அவர் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவர் நிலைமை அவர் அங்க உள்ள இருந்துன்னு அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒருத்தரா போய் ஒரு வீட்டை பார்த்துருவோம். நீங்க நல்லா சினிமாவில் இப்படி பண்றீங்க, அதனாலதான் உங்களுக்காக நாங்க பார்த்தோம் அப்படின்றாங்க. அது எப்படி? எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, இனிமேலுக்கு தூக்க மாட்டேன், இல்லை கை விரல வெட்டுங்க, அடுத்தவங்களை தொட மாட்டாங்க. இதுதான் நான் சொல்றதே. இது இந்த குற்றச்சம்பவம் நடக்க என்ன காரணம்? போதையா இல்ல வேற எதனா காரணமா? போதையா இருக்கிறதுக்கு சாதாரண டைம்ல கூட அப்படி செய்யறாங்கப்பா. ஆமா, போதை தான்றதுக்காகன்றதுல சாதாரண டைம்ல கூட அப்படி செய்யறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. சின்ன குழந்தை, அது எப்படி அறிவு இருக்காது அவங்களுக்கு. அவனுக்கு 2 பேருமே ஓட விட்டு ஷூட் பண்ண சொன்னா நான் பண்ணிடுவேன். அதாவது என்ன பண்றேன், ஓட விட்டு ஷூட் பண்ண விட நான் பண்ணிடுவேன். இப்படி ஒரு கோவம் வருது. அது சின்ன குழந்தை தெரியும் இல்லையா? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். தப்பு தானே? அந்த கிண்டியில அப்படிதான் ஒரு டாக்டர் ஒருத்தர் அவங்க அம்மாக்காக கொலை பண்ணான். அப்பயே நானும் பேட்டி கொடுத்தேன். அதெல்லாம் தப்புப்பா. அதனால இவங்களால தப்பு அவங்களால தப்பு வரதெல்லாம் சும்மா. அதெல்லாம் கரெக்டா நடந்தா கூட யார் மேலும் ஒரு குற்றத்தை சொல்லி விட்டுருவாங்க. ஆக மொத்தம் 2 பேருமே வெளியே விடாதீங்க. அது ஆயுள் தண்டனை கூட போடக்கூடாது. அவங்களே நமக்கு க்ளோஸ். அவங்க பண்ணி ஆணவர்களை வச்சு அதை மாதிரியே நல்லா குத்துன்னு குத்தி சித்திரவதை பண்ணி சாவ வைக்கணும். அவனும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவன் தானே. ஒரு பொண்ணோட பிரச்சனை, ஒரு சின்ன பொண்ணு என்ன ஆகும்? அதுக்கு என்ன தெரியும்? அந்த சின்ன பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வேதனையை அனுபவிச்சு. அது மட்டுமா, கண்ணு காலு மூக்கு எல்லாம் அந்த மாதிரி
படுத்தி சாகடிச்சிருக்கானல்ல அதே மாதிரி அவனை சாகடிக்கும். அவங்க வீட்டு பொம்மைங்களை வச்சு அவனை சாகடிக்கும். வேற யாரும் வரக்கூடாது. அவனோட பொண்ணு அவன் பொண்டாட்டி வச்சு அவனை சாகடிக்கணும். அந்த மாதிரி அது கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். பொதுமக்கள்லாம் பார்க்கணும். சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது போல குற்றச்சம்பவங்கள் நடக்க என்ன காரணமா? போதையா இல்ல வேற எதனா காரணமா? போதையும் பிரச்சனை தான். மதுபானத்தை ஒழிக்கணுன்றாங்க. அது இன்னும் ஒழிக்கிறது மாதிரி தெரியல. இப்ப வந்தவர் ஒழிச்சிருக்குன்னு சொன்னாரு, சந்தோஷம்தான். என்ன அது போதை பொருளும் காரணம் தான். அதெல்லாம் ஒழிச்சிட்டு நல்லா புதுசா ஒரு தமிழ்நாடு, புது தமிழ்நாடாவனா நல்லா சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா உடனே தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. டிவி காட்சி பொறுப்பேற்ற 2 வாரத்துல 29 கொலைகள் 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. ஏங்க அவர் இன்னும் உட்காரவே இல்லைங்க. இன்னும் சரியா கூட உட்காரல, ஈரம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ள அப்படி எப்படிங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன சரி பண்றதுக்கு அவருக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்பதான் வந்திருக்காரு. வந்த நிமிஷமே அவரு பல இதெல்லாம் பண்ணியிருக்காரு. மக்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. 714 கடையை மூடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சிங்கப்பண்ணி இது பண்ணியிருக்காரு. 1000 ரூபாய் ஒரு இது நிப்பாட்டாம போட்டுட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் ஈரக்காயங்குள்ள இவ்வளவு பண்ணிருக்காரதே பெரிய விஷயம். ஒரு 10 நாள்ல இவங்க போன ஆட்சியில் மட்டும் என்ன ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆச்சு. இப்பதான் வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் பாப்பாரு. பொறுத்து இருந்தா நாங்க பாக்கணும். தலையை வெட்டணும். அவனுங்களுக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது. நடு ரோட்ல அவனுங்களை உட்கார வச்சு கைய கட்டி முட்டி போட வச்சு ஒரே வெட்டில 2 பேர் தலையும் வெட்டணும். அந்த மாதிரி வெட்டினா இன்னொருத்தன் அந்த மாதிரி தப்பு அவனுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது ஐயோ நம்ம உயிர் போயிடும் அவனுக்கு பயம் வரும். அது மாதிரி செய்யணும். துபாயில எல்லாம் செய்யறாங்க பாரு அந்த மாதிரி. இது போல குற்றச்சம்பவங்கள் நடக்க என்ன காரணம்? போதையா இல்ல வேற எதனா காரணமா? போதையும் சொல்லலாம். திமிரு பூச்சி பண்றவனுங்களும் அந்த மாதிரி இருக்கிறானுங்க. போதையில கூட ஒருத்தர் பண்றாங்க. ஒருத்தர் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லைன்னா அந்த மாதிரி பண்றாங்க. புறம்போக்கு நாய்ங்க. நம்ம எதுன்னு சொல்ல முடியும். இப்போ டிவி காட்சி பொறுப்பேற்ற 2 வாரத்துல 29 கொலை 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அதை பத்தி கருத்து? இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பூவிக்காத இங்க இருந்து ஓட சொல்றேன். இல்ல எங்க கடைக்கு ஆப் வைக்கிறதுக்கு வந்துக்கிறேன். இல்ல இப்ப டிவி காட்சி தான் நடக்குது. இல்ல உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. எங்களுக்கு எதனா பிரச்சனை வருமா பேசினா? இப்பதான் ஆட்சி மாறிச்சுல, யாரு என்ன பண்ண போறாங்க? ஸ்டாலின் ஆட்சி நடத்தினாரு. அப்ப எதுவுமே நடக்கலையா? இதை விட 1000 மடங்கு நடந்தது. அவர் வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. போன 9ஆம் தேதி 8ஆம் தேதி பதவி அவர் உக்காந்து சரி பண்ணுவாரு. சரி பண்ணலன்னா அவர் சொல்லிக்கிறாருல, உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்குறேன்னு. அந்த மாதிரி நான் ஜனங்களே கேட்பாங்க. அவர் எதனா தப்பு பண்ணா ஏழைங்களுக்காக அவர் என்ன சொன்னாரு, கண்டிப்பா நான் பணம் சம்பாதிக்க வரல, உங்களை காப்பாத்த தான் நான் வந்துக்கிறேன். ஏன்னா போதை, பாலியல் பலாத்காரம், சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் கெட்டு குட்டி சோறா போதும். அதுக்காக தான் நான் வரேன். உங்களெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி நல்ல முறையா வைக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை அவர் காப்பாத்துவாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த தண்டனை தான் கொடுக்கணும்ன்ற நான் தண்டனை கொடுத்தா மீண்டும் மீண்டும் தப்பு செய்வோம். ஆனா நம்ம உடனே சூட் ஆர்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உனக்கு பயம் இருக்கு, எனக்கு பயம் இருக்கு. பரவாயில்ல, ஒரு குழந்தைய 10 வயசு குழந்தைய கருப்படிச்சு கொன்னதுனால இது பேருக்கு தண்டனை. நம்ம பயந்துக்கூடாது, அடுத்தவன் பார்த்து அதை பயப்படுவான். இது போல இந்த குற்றச்சம்பவம் நடக்க என்ன காரணம்? போதையா இல்ல வேற எதனா காரணமா? ஒருத்தர் இப்ப நீ சொல்ற ஏற்கனவே அம்மாவை லவ் பண்ண அவ இதனால பெண்ணை பழி வாங்குறான், குழந்தைய பழி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனா அவகிட்ட அவன் பேசுறது உண்மை அப்படின்றாங்க. ஆனா நீ சேர்ந்து அவனை கொலை பண்ணிட்டு போயதோட பரவாயில்ல. ஆனா பச்சை மண்ணை சேர்ந்துக்கிறல்ல, அது எவ்வளவு பேர் கொடுமை. அதுதான் அவனுக்கு மரண தண்டனையும் கொடுக்க கூடாது. ஏன்னு கேள, நான் இப்ப ஒரு 5 வருஷம் உள்ள திருப்பி நான் வெளியே வருவேன். வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தாய் போட அவன் தப்பு செய்து அந்த வெளியே வந்துட்டான் பணம் செலவு பண்ணி வெளியே இட்டு வருவாங்க. அவனை வந்து உடனே சூடு ஆர்டர் பண்ணு வச்சு அவன் முன்ன பார்த்து அவன் திருந்துவான். ஐயோ அவனுக்கு நம்மளுக்கு இது மாதிரி ஆயி போச்சு. அதுதான் அவனுக்கு. இப்போ விஜய் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப அவனுக்கு சூடு ஆர்டர் பண்ணா கட்சியை கழிக்கிறதுனால, ஆனா கட்சி கழியாது. இது உண்மையா இல்ல பொய்யா இது நிரூபிச்சு அவர் காட்டணும். அவ பெத்தவங்க எவ்வளவு வயிறு எரியும். இந்த மாதிரி இது நடந்தது. இந்த டிவி காட்சி பொறுப்பேற்ற 2 வாரத்துல 29 கொலை 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் சாட்டு வரது ஏன்னு கல்யாணம் பண்ணி காலி பண்ணி போகிறாருல. இப்ப அவருக்கு எத்தனை வருஷம் ஆண்டாரு. இப்ப எனக்கு ஆத்திரம் இருக்காதா? நம்ம இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இன்னைக்கு நம்ம இதுவா வந்துட்டோமே. ஒரு நடிகர் விஜய் வந்து
இதுல உக்காந்துட்டாரு அவனுக்கு ஒரு போறாம அதனால இல்லாததை போய் சொல்ல வேண்டியதா வரும். இப்பெல்லாம் பரவாயில்ல, ஒரு 16 நாள்லாம் கொஞ்சம் ஒழிஞ்சுக்குது. 16 நாள் அவர் பதிவுல உட்காந்து 16 நாள் தான். நீ 10 வருஷம் ஆண்டு ஒரு ரவுடிகளா ஒரு எதுனால நீ கண்டுபிடிச்சி நீ சேர்ந்துருக்கிறியா? மேலுக்கு உருப்புத்தி தான் ஆகுது. ஆனா அது திருத்த கிடையாது. உங்க வீடு நல்லா இருக்கணும், உங்க மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம பணத்தை சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும். மீதி எப்படி போனா இல்லைன்று அவர் ஒரு கட்சி ஆண்டாரு. மக்களுக்காக ஆளல, அவங்க இதுக்காக. கரண்ட்ல போட்டு எரி வைக்கும், சும்மா விடாதீங்க. அவனை கரண்ட்ல வச்சு பதிக்க பத்த வைக்கணும். அவனை உயிரோட விடக்கூடாது. உயிரோட விட்டாக்கா அவனை பொண்ணு மேல போவானுங்க. அவனுங்க முதல்ல இல்லாத பண்ணிப்பா அவனை வைக்க கூடாது. அதுதான் நான் சொல்லிங்கிறேன். அவங்க தூக்கு தண்டனை கொடுத்தாதான் சரியா இருக்கும். இந்த மாதிரி மறுபடியும் மத்தவங்க செய்யக்கூடாது. இந்த இது மத்த குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதுதான் மத்தவங்க பயப்படுவான். அந்த தப்பு திருப்பி இன்னொருத்தர் செய்ய பயப்படுவான். செய்யக்கூடாது. அவங்க தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். மீறி இந்த குழந்தைங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. நம்பி குழந்தைங்களை விட்டு எங்க போக முடியாதுல்ல. தூக்கு தண்டனை கொடுத்தாதான் அடுத்தும் அந்த தப்பு செய்ய மாட்டான். அப்ப ஜெயில வைக்கிறது, அப்புறம் ஒரு அவன் பெயில வெளியே வந்துருது. அவன் நல்லா அப்புறம் திமிராயிடும் அவனுக்கு. அப்புறம் மீறி அந்த எண்ணம் தோணும். ஆனா தூக்கு தண்டனை கொடுத்தா மத்தவனுக்கு அந்த பயம் இருக்கும். அதுவும் உள்ள வச்சிருந்து போடக்கூடாது, உடனே செய்யணும். ஆனா இப்ப விஜய் நிறைய இது சொல்றாங்க, நல்லதை செய்யறான்னு சொல்றாங்க. பாக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இருக்கு பாப்போமே. இப்போ டிவி காட்சி பொறுப்பேற்ற 2 வாரத்துல 29 கொலை 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. நாங்க உண்மையிலுமே எங்க பரம்பரையே நாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போற ஆள் தான். எங்க தாத்தா ஆயா காலத்துல இருந்து நாங்க ஏற்பட்டோம். நாங்களால உதயசூரியன் தான் எங்க பரம்பரையே. ஆனா இப்போ இதை சொல்லிக்கலாம், ஒரு 6 மாசம் என்னன்னு பாப்போமே அப்படின்னு தான் நாங்களும் இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. எதுல பார்த்தாருன்னா அதே சுட்டு சாவடிக்கணும், அதான் செய்யணும். அந்த மாதிரி ஆளெல்லாம் உயிரோட விடக்கூடாது. இப்போ டிவி காட்சி பொறுப்பேற்ற 2 வாரத்துல 29 கொலைகள் 19 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்னமா? அவங்களுக்கு அதே வேலைதான், அதைதான் சொல்லியிருப்பாங்க. யாரு அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க அதைதான் சொல்லியிருந்தாங்க. அது இப்பதான் நடக்குது. அவங்க அப்பா காலத்துல இருந்து அதான் சொல்லி இருப்பாங்க. ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்கன்னா அது குறை சொல்ற வேலை தான் அவங்களுக்கு வேலை. அப்போ திமுக இந்த குற்றச்சம்பவம் நடக்கலையா? அவங்க கையில இருக்க, அவங்க ஆட்சி இருக்கும்போது அதெல்லாம் நடக்கலையாமா? அது யாரும் குத்தம் சொல்லலையா? இவங்கதான் சொல்றாங்க. அப்பா காலத்துல இருந்து அப்படிதான் சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிறவனே கொடுமை செய்யறான்னா அது ரொம்ப தப்பு. அவங்களும் தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாதான் எல்லாருக்கும் அது புரியும். இப்பதான் தெரியும். இன்னொரு ட்ரிப் அது செய்ய மாட்டாங்க யாரும். இப்ப இந்த விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 2 வாரத்துல மட்டும் தமிழ்நாட்டுல 29 கொலை 19 பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததாக அவரு மேல தப்பு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. எல்லாம் யார் மேலயும் தப்பு. உதயநிதி ஸ்டாலின் மேலயும் தப்பு கிடையாது, இவங்க மேலயும் தப்பு. திமிரு பிடிச்சி தானா செய்தா அது என்ன பண்ண முடியும்? இவரு மேலயும் தப்பு இல்ல, அவரு மேலயும் தப்பு கிடையாது. அதெல்லாம் சும்மா ஆளுக்கு வந்த பேச்சு எல்லாம் பேசிட்டு போனா எப்படி? கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.